Hey guys, it's Mother from Time Limit Exceeded. Let's crack TSA together. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா ஜென்ரேட் நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன். ஃபர்ஸ்ட் பெர்மிட்டேஷன் என்னன்னா ஒரு அரே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அது வந்து ரீஅரேஞ்ச் பண்றது. இப்போ 1 2 3 நம்ம எப்படிலாம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா 1 2 3ன்னு சொல்லி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இல்லைன்னா 1 3 2 2 1 3 and 2 3 1 and 3 1 2 and 3 2 1 சொல்லி இந்த 1 2 3ன்ற அரேவை வந்து நம்ம இப்படி நம்ம 6 வேஸாக அரேஞ்ச் பண்ண முடியுது. அதாவது நம்மளோட சைஸ் வந்து அரே சைஸ் வந்து 3. ஸோ நம்ம அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணலாம்னா 3 ஃபேக்டர், அதாவது 6 வேஸாக அரேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து பெர்மிட்டேஷன் தான். ஒரு அரேல இருக்க எலமெண்ட்டை ஒரு பிளேஸில் ஒரு டைம் வச்சா நம்மளுக்கு என்ன நியூ அரே ஃபார்ம் ஆகுதோ அதுதான் வந்து பெர்மிட்டேஷன். நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட கொஷின் என்னதுன்னா நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன், இப்போ நம்ம வந்து இங்கே வந்து 6 அரேயை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் பெர்மிட்டேஷனில். இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க கொஸ்டினில். இப்போ 1 2 3 ஒரு அரே கொடுத்துருவாங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பெர்மிட்டேஷன் இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து 1 2 3க்கு நெக்ஸ்ட் 1 3 2ன்னு இருக்கு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால். ஸோ நம்ம ஆன்சர் வந்து 1 3 2 சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவோம். இதே நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து 3 2 1 சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம வந்து 1 2 3ன்றத ஃபர்ஸ்ட் அரேவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன். நான் ஆல்ரெடி ப்ரூட் ஃபோர்ஸில் வந்து 2 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஒன்று வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி, ஒன்று வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் சொல்லி 2 வீடியோ போட்டிருக்கிறேன். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வித்தவுட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சொல்லி 2. ஸோ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா n ஃபேக்டோரியல் ஃபார் ஜென்ரேட்டிங் த n காம்பினேஷன்ஸ் ஆஃப் த இன்புட். இப்போ வந்து 1 2 3ன்ற இந்த இன்புட்டுக்கு நம்ம எத்தனை காம்பினேஷன் எத்தனை வகையாக கண்டுபிடிக்க முடியும்னா 6. ஸோ அதாவது n ஃபேக்டோரியல் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். நெக்ஸ்ட் இன்டூ n, இந்த அரேயோட லென்த் வந்து n. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரூட் ஃபோர்ஸான டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது வந்து நம்ம சின்ன நம்பர்னா, அதாவது இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா வந்து 120. இதே நம்மளுக்கு வந்து 10 ஃபேக்டோரியல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய நம்பராக போகும். ஸோ டைம் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய எடுக்கும். ஸோ அதனால வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கோட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து டைம் வந்து நிறைய எடுக்கும். ஸோ இதுக்கு வந்து இது ஆப்டிமலாக பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பெட்டர் அப்ரோச் வந்து ஜாவாவில் பைத்தானில் பண்ண முடியாது. C++ல ஒரு பில்டின் மெத்தட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமல் அப்ரோச்னா இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆப்டிமல் அப்ரோச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு அரே, இப்போ இந்த அரே கொடுத்துருவாங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் கிரேட்டர் தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. இப்போ வந்து நம்ம டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிக்ஷனரியில் வந்து ஒரு ஆப்பிள் சொல்லி ஒரு வேர்டு பார்க்குறோன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரிஃபிக்ஸ்லேயே இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு தான் இருக்கும். அதாவது அப்ளை சொல்லி இருக்கும். இப்போ இந்த ஆப்பிள் வந்து இந்த ஈயும் ஒய் மட்டும் தான் மாறுது. ஈ வந்து ஒய்யோட ஸ்மால்னால இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் மேட்சாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் சொல்லி வரும். நெக்ஸ்ட் ஆப்ட், ஆர்ச், பியோட இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆருக்கு போகும். நெக்ஸ்ட் ஏரியா. இதுக்குள்ள நம்ம நிறைய வேர்ட்ஸ், எவ்வளோ வேர்ட்ஸ் வேணா வரலாம். ஆனால் நம்ம லார்ஜஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் எதுவோ அது வரைக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் எதுனா ஒரு வேர்ட் மாறிச்சுன்னா அது வந்து நெக்ஸ்ட் இருக்கும். அதுதான் வந்து நெக்ஸ்ட் அதுக்கு நெக்ஸ்ட் வர வேர்டு. இப்போ நம்ம எடுத்தோடனே ஆப்பிளுக்கு நெக்ஸ்ட் ஏரியா வருமா, வராது. ஏன்னா இதுக்கு ஏபி லார்ஜஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒரு வேர்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் வரும். ஸோ இதுதான் இப்படிதான் வந்து நம்ம இந்த சம்மை வந்து கண்டுபிடிப்போம். இப்போ நான் போட சொல்ல உங்களுக்கு புரியும், இதை சால்வ் பண்ண சொல்ல. இப்போ இந்த சம்மும் எப்படி நம்ம டிக்ஷனரியில் வந்து லார்ஜஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து சேமாக இருக்கிறது எடுத்து லாஸ்ட்டு ஒரு லெட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணால் நெக்ஸ்ட் வேர்டு கிடைக்குதோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம லார்ஜஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் எடுத்து லாஸ்ட்டாக மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ இது வந்து ஃபுல்லாக ப்ரிஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா திரும்ப 1 2 7 4 3 1 சொல்லி நம்மளுக்கு இப்படி வரும். ஸோ நம்மளுக்கு அகெயின் நம்ம ஒரிஜினல் அரேவே வருது. ஸோ இது வந்து எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்தோம்னா 1 2 7 4 3 நெக்ஸ்ட் 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ 1 வேல தான் நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும். திரும்ப ஒரிஜினல் அரே வருது. ஸோ இதையும் எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் 4 வரைக்கும் எடுத்தோம்னா 1 2 7 4 1 3
இது வந்து கொடுத்துருக்க அரேவோட ஸ்மாலரா வருது. ஸ்மாலரா வரக்கூடாது. நம்ம வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் தான் கண்டுபிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எப்பவுமே இப்போ ஈயோட ஒய் வந்து கிரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு அரே வந்து கிரேட்டரா தான் வரணும். ஸோ இது வந்து ஸ்மாலர். ஸோ இதுவும் வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இப்படி எடுத்தோம்னா 1 2 7 சொல்லி ஃபிக்ஸ்டா இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா 3 4 1 சொல்லி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 4 3 1 சொல்லி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ஒரிஜினல் அரேவே வரும். அப்படி இல்லைன்னா 1 3 4 சொல்லி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 2 7 1 4 3 சொல்லி இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் பார்த்தோம்னா இப்போ நம்மளோட ஒரிஜினல் அரே வந்து 1 2 7 4 3 1. ஸோ நான் சொன்னேன் இந்த அரேவோட நெக்ஸ்ட் வந்து கிரேட்டராக தான் வரும். ஆனால் இதில் பார்த்தோம்னா 300 வருது. ஸோ இதோட ஸ்மாலர் ஆகுது. ஸோ இதுவும் வந்து எடுக்க முடியாது. இது வந்து ஒரிஜினல் அரேவே வருது. ஸோ இதையும் எடுக்க முடியாது. இது வந்து அஃப்கோர்ஸ் 1ன்னு இருக்கு. ஸோ ஸ்மாலராக இருக்கு. ஸோ இதையும் எடுக்க முடியாது. இது வரைக்கும் நம்ம 1 to 7 வந்து ஃபிக்ஸ்டாக எடுத்திருக்கோம். இப்போ வந்து 1 2 வந்து ஃபிக்ஸ்டாக எடுத்தோம்னா 1 2 வந்து இப்போ ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ மிச்சம் இருக்க இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா இப்போ 7 4 3 1 சொல்லி இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 2 4 7 3 1 சொல்லி அரேஞ்ச் பண்ணலாம். 1 2 3 4 7 1 சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் வர சொல்ல நிறைய கிரேட்டர் எலிமெண்ட் வருது. இப்போ நம்ம சப்போஸ் இது பார்த்தோம்னா இதுவும் கிரேட்டர் தான், இதுவும் கிரேட்டர் தான். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்டுக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன எலிமெண்ட் வரணும், எந்த அரே வரணும்னு சொல்லி தான் நம்ம கொஸ்டின். ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஒரிஜினல் அரே வந்து 1 2 7 4 3 1. ஸோ இவ்வளோ நேரமாக 1 3 4 7 சொல்லி இன்க்ரீசிங் ஆர்டர்லேயே போயின்னு இருந்தது. இப்போ திடீர்னு நம்மளுக்கு 2 வர சொல்லி டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு லார்ஜஸ்ட் அரேயோட ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ இந்த நம்பரை வந்து எந்த நம்பரோட ஸ்வாப் பண்ணால் நம்மளால நெக்ஸ்ட் கிரேட்டை கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து 1 இந்த இடத்துல வந்து எந்த வேல்யூ போகிறது பார்த்தா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இப்போ வந்து 2வோட கிரேட்டராக இருக்கணும். ஆனால் ஸ்மாலஸ்ட் கம்பேர்ட் டு அதர் நம்பர். இப்போ வந்து 2வோட கிரேட்டரா 3 இருக்கு. ஆனால் இந்த 3 வந்து 7 and 4ஓட ஸ்மாலஸ்டா இருக்கு. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ஸ்வாப் பண்ணா ஸோ நம்மளுக்கு நியரஸ்டா ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதாவது இந்த நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷனுக்கு நியரஸ்டா ஒன்று கிடைக்கும்னு சொல்லி நான் அந்த மாதிரி பண்றேன். இப்போ நம்ம அதை பண்ணோம்னா நம்ம ஸ்வாப் பண்ணோம்னா இங்க வந்து 1 3 7 4 2 1. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த எலிமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணியிருக்கிறேன். ஸ்வாப் பண்ணி இப்போ நம்மளுக்கு பிரேக் பாயிண்ட் வந்து இங்கே. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த எலிமெண்ட்ஸ் வந்து மிச்சம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து கிடைச்சாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். எதுக்குன்னா நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1 3ன்றது வந்து 1 2ஓட கிரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் கிரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் அகெயின் இது வந்து இருக்கல கொஞ்சம் ஸ்மாலஸ்டா இருக்கணும். நெக்ஸ்ட் வர எலிமெண்டோட நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரேட் ஆக பெர்மிட்டேஷனோட இந்த இது வந்து கொஞ்சம் ஸ்மாலஸ்டா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த 1 4 7 2 7 4 2 1 சொல்லி இருக்குது இல்லையா? இதை வந்து எப்படி பண்ணலாம்னா அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ பண்ணோம்னா 1 3 1 2 4 7. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான நம்ம கொஸ்டின் 1 2 7 4 3 1ஓட நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் வந்து 1 3 1 2 4 7. ஸோ அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா லாங்கஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் இது நெக்ஸ்ட் இப்படி ஒரு எலிமெண்ட்டையும் நான் வந்து லாங்கஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் எப்படி நம்மளுக்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் கிடைக்குதா இல்லையா சொல்லி நம்ம லாங்கஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாங்கஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ நான் வந்து லாங்கஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் நம்ம இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு லாங்கஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து 1 தான். ஏன்னா இந்த எலிமெண்ட் வந்து இந்த 3ஓட ஸ்வாப் ஆகுது. ஸோ 1ன்ற எலிமெண்ட் 1 தான் வந்து நம்மளுக்கு லாங்கஸ்ட் ப்ரிஃபிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட்டும் 1 தான் ஸ்டார்ட் ஆகும் சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சோம்னா
அந்த இப்போ நம்மளுக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட் வந்து ஒன்று கிடைச்சது இல்லையா? இப்போ இந்த 2 வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். இந்த 2ஓட நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் பட் ஸ்மாலர் கம்பேர்ட் டு அதர் கிரேட்டர் எலிமெண்ட் இந்த அரே. இப்போ வந்து 1 2 7 4 3 1. ஸோ இதுதான் நம்ம பிரேக்கிங் பாயிண்ட். இந்த 2ஓட கிரேட்டராக இருக்கணும். இப்போ 7 வந்து கிரேட்டரா? எஸ். பட் அரேல இருக்க எல்லா எலிமெண்ட்டோட கிரேட்டர். ஸோ இது வந்து எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் 4 வந்து கிரேட்டரா? எஸ். பட் அரேல வந்து 7 சொல்லி 3 சொல்லி ஸ்மாலர் எலிமெண்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 3. ஸோ 3 வந்து 2ஓட கிரேட்டர் அண்ட் அதோட கிரேட்டரோட ஸ்மாலஸ்டா இருக்கு. ஸோ அதாவது நம்ம பிரேக்கிங் பாயிண்டோட ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 2ஓட 3 தான் வந்து நெக்ஸ்ட் இமீடியட்டா வந்து கிரேட்டஸ்டா இருக்கு. ஸோ அதனால நம்ம 3யை வந்து 2ஓட ஸ்வாப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா find the num greater than 2 but the smallest. 2ஓட கிரேட்டரா இருக்கணும், ஆனால் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் 7 4ஓட கம்பேர் பண்ண சொல்ல 3 வந்து ஸ்மாலஸ்ட். எதுக்குன்னா நம்ம க்ளோஸ் ரேஞ்சில் வந்து ஆன்சர் வரணும். ஏன்னா நெக்ஸ்ட் பெர்முடேஷன் வந்து ஒரு நம்பர் தான் எக்ஸ்ட்ரா போகும். ரொம்ப கிரேட்டஸ்ட் எடுத்துருந்தோம். இப்போ 1 7 போயிடுச்சுன்னா ரொம்ப கிரேட்டஸ்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 1 3 தான் வந்து க்ளோஸாக இருக்கு நம்மளோட ஒரிஜினல் கொஷினுக்கு. ஸோ அதனால வந்து கிரேட்டர் தென் 2 பட் த ஸ்மாலஸ்ட். ஓகேவா? க்ளோஸாக இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச எலிமெண்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஸ்வாப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஸ்வாப். ஃபோர்த் வந்து என்னதுன்னா இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட் வந்து என்ன எலிமெண்ட் இருக்கோ 7 4 2 1 இதை வந்து என்ன பண்ணோம்னா சார்ட் பண்ணுறோம் அசெண்டிங் ஆர்டரில். ஸோ இந்த ப்ராப்ளம்த்துக்கான அப்சர்வேஷன் வந்து இது. இப்போ வந்து அல்கோரிதம் வந்து எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் வந்து 5 4 3 2 1 இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு வந்து எப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ பிரேக் பாயிண்டே இல்லை. ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்னா அப்படியே இதோட ரிவர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும் இல்லையா? ஸோ 1 3 1 2 3 4 5 சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ சப்போஸ் நம்மளோட அரே எலிமெண்ட் வந்து 1 2 3 4 5 இருந்துச்சுன்னா இதோட நெக்ஸ்ட் பெர்முடேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகி நெக்ஸ்ட் நம்மளே டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பாயிண்ட். ஸோ இந்த இண்டெக்ஸையும் நம்ம ஸ்வாப் பண்ணிடுவோம். ஸ்வாப் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 1 2 3 5 4. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட், கிரேட்டர் அரே. ஸோ இது வந்து நம்ம சூடோ கோட்ல எப்படி எழுதலாம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மினிமம் கேஸில் வந்து n-2லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்வாப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்ம ஃபார் லூப் வந்து I equal to n-2ல இருந்து I greater than or equal to 0 and I minus minus பின்னாடிலேருந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரோம் இல்லையா? எப்போ வந்து இஃப் அரே ஆஃப் I வந்து இந்த எலிமெண்ட் வந்து ஸ்மாலர் தென் அரே ஆஃப் I plus 1 இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கிரேட்டராக இருந்து எப்போ நம்மளுக்கு ஸ்மாலராக வந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்மளோட இண்டெக்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐ. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1 வச்சுக்கலாம். அப்புறம் பிரேக் பண்ணிடும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1 இருந்துச்சுன்னா எப்போனா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லாஸ்ட் பெர்முடேஷன் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா வந்து இண்டெக்ஸ் வந்து -1லே தான் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் வந்து சப்போஸ் -1 இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ரிட்டர்ன் அரே வந்து ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ரிவர்ஸ் ஆஃப் அரே பண்ணீங்கன்னா அதுதான் வந்து ஆன்சர். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் லாங்கஸ்ட் ப்ரிஃபிக்ஸில் இருக்கிற இண்டெக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த பார்ட்டில். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனுக்கான கோட் எழுதிட்டேன். இப்போ செகண்ட் அப்சர்வேஷன் வந்து என்னன்னா 2ஓட கிரேட்டராக எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வரும். இப்போ நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து இண்டெக்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வர சொல்ல எது கிரேட்டர் பார்க்கணும். ஸோ 3 வந்து கிரேட்டர். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். இது வந்து எப்படி எழுதலாம்னா ஃபார் ஐ வந்து n-1ல இருந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் வரைக்கும் ரன் ஆகணும் ரிவர்ஸ்ல. அதாவது இங்க இருந்து இப்படி n-1ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் ரன் ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து இஃப்
அரே ஆஃப் இந்த எலமெண்ட் வந்து அதாவது ஐ வந்து கிரேட்டர் தென் இண்டெக்ஸ். அரே ஆஃப் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து ஸ்வாப் பண்ணிடணும். ஸோ ஸ்வாப் ஆஃப் இந்த ரெண்டு எலிமெண்ட் அரே ஆஃப் ஐ கமா அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஸ்வாப் பண்ணி பிரேக் பண்ணிடணும். ஸோ நம்மளோட எலிமெண்ட் வந்து இப்போ 1 3 7 4 2 1 சொல்லி நம்மளோட அரே வந்து இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் ஸ்வாப் ஆகி இப்படி வந்திருக்கும். இது வந்து நம்மளோட செகண்ட் அண்ட் தேர்ட் அப்சர்வேஷன் இங்கே எழுதியிருக்கிறோம் இல்லையா, இந்த ரெண்டு அப்சர்வேஷன் கோட் வந்து இது. ஓகே, இப்போ வந்து ஃபோர்த் அப்சர்வேஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இப்போ நம்மளோட அரே வந்து 1 3 7 4 2 1 சொல்லி இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கிரேட்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒரிஜினல் அரேவோட கிரேட்டர் 1 3ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்டாக தான் வேணும். ஸோ நான் என்ன சொன்னேன்னா இது வந்து சார்ட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நம்ம சார்ட் பண்ணுறதோட ஈஸியான இது என்னன்னா நம்மளுக்கு வந்து இது எப்பவுமே வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த 2 வந்து திரும்பவும் அதே இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கும். 1 2 4 7. ஸோ இதை நம்ம சார்ட் பண்றதோட நம்ம ரிவர்ஸ் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ லாஸ்ட் நம்மளோட ஃபோர்த் அப்சர்வேஷன் என்னதுன்னா ரிவர்ஸ் ஆஃப் எங்க இருந்துன்னா இண்டெக்ஸ் பிளஸ் 1ல இருந்து. இந்த அரேல இண்டெக்ஸ் பிளஸ் 1ல இருந்து அரேவை பாஸ் பண்ணிட்டு இண்டெக்ஸ் பிளஸ் 1ல இருந்து லாஸ்ட் n-1 ரிவர்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 3. இந்த 1 வந்து இங்க ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ 1 2 4 7 இது வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ரிவர்ஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து இதுதான். நம்மளோட ஒரிஜினல் அரேயோட நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் வந்து இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம ஃபோர்த் அப்சர்வேஷனையும் பண்ணிட்டோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து n டைம்ஸ் நியரர் டு n டைம்ஸ் வந்து அட் த வர்ஸ்ட் கேஸ்ல. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்லயும் வந்து நம்மளுக்கு நியரர் டு n worst கேஸில் அப்ராக்சிமேட்லி அண்ட் ரிவர்ஸுக்கு ஒரு n. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் 3n நியர் டு தான் worst கேஸில். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இந்த அரேவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணல, நம்ம ஒரிஜினல் அரேலே வந்து மாடிஃபை பண்ணுறோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணதுனால O ஆஃப் n. சம் பிளேசஸில் வந்து O ஆஃப் 1 வந்து நம்மளோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. சில பேர் வந்து இந்த ஒரிஜினல் அரேலே வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறதுனால O ஆஃப் n சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. சம் மே கன்சிடர் இட் ஆஸ் O ஆஃப் n. ஸோ நான் இப்போ வந்து ஜாவா கோட் எழுதியிருக்கிறேன். நான் சூடோ கோடில் சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே வந்து int i ஈக்குவல் டு num.length -2. இது எதுக்கு எடுக்கிறேன்னா இப்போ நம்மளோட அரே வந்து 1 2 3 சொல்லி இப்படி இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் பாயிண்ட் வந்து கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா கிரேட்டராக போயிட்டே இருந்து நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்மாலர் ஆகும். அதுதான் வந்து நான் இண்டெக்ஸ்ன்னு சொன்னேன். ஓகேவா. இப்போ வந்து அது வந்து எங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்டே எங்க கிடைக்கும்னா n-2 இந்த பொசிஷன்ல கிடைக்கும். இப்போ வந்து 3 வந்து கிரேட்டர் அண்ட் அகைன் 2 வந்து ஸ்மாலர். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்வாப் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லை. அதனால தான் நான் வந்து n-2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து தான் நம்மளுக்கு வந்து வருமா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக n-2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 வரைக்கும் போறேன். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து மொத்த அரேயுமே ஸோ ஆல்ரெடி வந்து கிரேட்டஸ்டாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து 5 4 3 2 1 இது கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்மளோட இண்டெக்ஸ் வந்து இந்த -1ஆவே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணி அமுச்சு விட்டுருவேன், ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ கீழே வந்து எந்த ஆப்ரேஷன்ஸுமே பண்ண தேவையில்லை. அப்படி இல்லை நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்டை எடுத்து நம்ம வந்து பிரேக் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் பாயிண்ட் வந்து 2. ஸோ இதுதான் வந்து சாரி 2ன்ற எலமெண்டோட இண்டெக்ஸ் பாயிண்ட் வந்து 1. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன்னா நெக்ஸ்ட் அதோட கிரேட்டர் எலமெண்ட்டை வந்து பார்க்கணும், அதோட ஸ்வாப் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து 1 2 3ன்ற அரேல இதுதான் நம்மளோட இண்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்கோ அது வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணும். இங்கே வந்து நான் சூடோ கோட்ல இருந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இண்டெக்ஸ்னு போட்டேன். ஸோ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் வராது, ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து திரும்ப அதோட நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஐ கிரேட்டர் தென் இண்டெக்ஸ் வரைக்கும் போகணும்.
அதாவது இதுக்கு பின்னாடி என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அதுதான் நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூவோட செக் பண்ணிட்டே வரும். சப்போஸ் நம்மளுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து வர சொல்ல எது கிரேட்டராக இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். இங்கே வந்து நான் ஸ்வாப்புக்கான ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். எழுதி பிரேக் பண்ணேன். எதுக்கு இங்கே பிரேக் பண்ணுறேன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நான் போன சம்மில் என்ன சொன்னேன்னா 1 2 7 4 3 1 சொல்லி இப்படி இருந்தது இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணேன், லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வர சொல்ல 3 தான் வந்து 2ஓட கிரேட்டர். இதுதான் நம்மளோட இண்டெக்ஸ் பாயிண்ட். இப்போ நான் இந்த 3 வந்து 2ஓட கிரேட்டர் சொல்லிட்டு ஸ்வாப் பண்ணிடுவேன். ஸ்வாப் பண்ணிட்டு நம்ம இங்கேயே பிரேக் பண்ணிடணும். ஏன்னா நம்ம திரும்ப போனோம்னா நெக்ஸ்ட் 4 வந்து 3ஓட கிரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்வாப் ஆகிட்டே வந்து நம்ம ஆன்சர் வந்து ஃபுல்லாக தப்பாக வரும். ஸோ அதனால லாஸ்ட்லேருந்து வர சொல்ல இண்டெக்ஸ் பாயிண்டோட எது கிரேட்டராக இருக்கும். இப்போ 3 வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதை ஸ்வாப் பண்ணிட்டு பிரேக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா இப்போ நமக்கு வந்து ஸ்வாப் ஆகி இங்கே வந்து 2 இருக்கும், இங்கே வந்து 3 வந்துடும். ஸோ இங்கே 7 4 1 அப்படியே இருக்கு. ஸோ இந்த இதுவை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரிவர்ஸ் பண்ணோம். அதுதான் இங்கே ரிவர்ஸ் எழுதிக்கேன். இது வந்து ரிவர்ஸுக்கான ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். Submit. Okay. Thank you so much for watching this video. அடுத்த ப்ராப்ளம் சால்விங்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.